Hi viewers, very good morning. This is Chennai car trainers. Highly professional and personal teaching கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா 6th day வந்து கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஸ்லோ டவுன் பண்ணி மெதுவாக போங்க, மிடில்லே போங்க, ஆர்ன் அடிச்சுக்கோங்க. ஸோ நடுவில் போங்க, போயிட்டே இருங்க, நடுவில் போங்க போயிட்டே இருங்க, ஸ்பீடாக போங்க. ஓகே, சிக்னல் இருக்கும்போதும் கிராஸ் பண்ணுவாங்க, அதுதான் பெரிய கஷ்டம் நம்ம ஊரில். ஸோ வந்து இன்றைக்கி மறுபடியும் வந்து நாங்கள் கோயம்பேடு ரோட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ ஏன் அங்கே கூப்பிட்டு போகிறோம்னா அங்கே கொஞ்சம் மல்டி டாஸ்கான ரோடு, கொஞ்சம் இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஓட்டுறதுக்கு அவங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து இப்போ நங்கநாள் விட்டு கோயம்பேடு போயிட்டுருக்கோம். ஜஸ்ட் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் அந்த காசி தேட்டர் கிட்டே வந்திருக்கோம். மிடில்லே போங்க, ஆன் பண்ணிக்கோங்க, ஸ்லோ ஆன் பண்ணுங்க, பார்த்து ரைட்டில் கொஞ்சம் ரைட்டில் போங்க. போகலாம். முன்னாடி அந்த பைக்கில் ஒருத்தர் கிராஸ் பண்ணார்ல, அவர் வந்து சிக்னல் இருக்கும்போதே கிராஸ் பண்ணார். அதனால் நம்ம கொஞ்சம் அப்படியே லைட்டாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் முன்னாடி என்ன நடக்குதுன்னு. ஏன்னா எல்லோரும் வந்து கரெக்டான டைமில் தப்பாக போவாங்க. போகலாம் அப்படியே போயிட்டு சரி ஸ்லோ போகலாம் பிக்கப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஸ்பீடாக விட்டுங்க. இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாருமே ரொம்ப ஒரு ட்ராக்லாம் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு ட்ராக்கே மெயின்டைன் பண்ணிலாம் யாரும் ஓட்ட மாட்டாங்க. எல்லா சைடும் வர்றதுனால கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஓட்ட வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் தான் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி ஓட்ட வேண்டியிருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஈஸியாகவே அந்தமாதிரி ஓட்ட ஆரம்பிச்சிடலாமே. ஸ்பீடாக போங்க. அங்கே ரெண்டு வந்துச்சு, அங்கே நிற்கலாம், போயிட்டு ஸ்லோ டவுன் பண்ணி போங்க. கொஞ்சம் ரைட் சைடில் இருக்கு, கொஞ்சம் ரைட் சைடில் போங்க, ரைட்டாக அப்படியே ஸ்லோ பண்ணி ரைட்டில் போங்க. சரி போயிடும், ஸ்லோ பண்ணிட்டு பஸ் அப்படியே வந்துட்டார் பார்த்தீங்களா, உள்ள நிறுத்திக்கோங்க, நீங்கள் போகாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ சிக்னல் இருக்குது. சிக்னல் இருந்தாலுமே நிறைய பேர் கிராஸ் பண்ணி போகிறதுனால தான் ரொம்ப இஷ்யூவாக இருக்குது. நம்ம ஊரில் வந்து என்னென்னா ரெட் இருந்தாலும் போவாங்க, க்ரீன் இருந்தாலும் போவாங்க, அதுதான் பெரிய மைனஸ். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக ஓட்டணும். ஸோ அதெல்லாம் தான் வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம், எப்படி பேலன்ஸ் பண்ணி வண்டியை ஓட்டணும் அப்படிங்கிறத. போகலாம் கொஞ்சம் ஸ்பீடாக போங்க, தைரியமாக ஓட்டுங்க. கொஞ்சம் இப்போ உடனே மாறாதீங்க, வண்டி வருது. மிரரில் பாருங்கள், இப்போது இந்த மிரரில் பாருங்கள், வண்டி வருதா? போங்க அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. ரன்னிங்லேயே இருங்க. ரன்னிங் அதாவது மூமெண்ட்டை படிக்காதீங்க, நல்ல மூமெண்ட்லேயே இருங்க. கொஞ்சம் அடி வாங்க, நீங்கள் மூவ் பண்ணுங்கள், நல்லா கொடுங்க, ஆக்சிலேட் கொடுங்க, நல்லா கொடுங்க அடி கொஞ்சமாக. அதாவது எப்போவுமே வந்து எப்படின்னா அந்த மூமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த மூமெண்ட்டை டிலே விடக்கூடாது. அந்த மூமெண்ட்லேயே போய் தான் கொஞ்சமாக கட் பண்ணி இப்படி உள்ளே வந்துக்கணும் லெஃப்ட் சைடுக்கு. ஏன்னா அந்த மூமெண்ட் நீங்கள் ஸ்லோ பண்ணிங்கன்னா பின்னாடி வர ஆர்னர் சார் பார்த்தீங்களா, அவருக்கு கஷ்டமாயிடும். ஸ்லோ பண்ணி மெதுவாக லெஃப்ட். அந்த மூமெண்ட்டு தான் நம்ம இருக்கிறதுலே முக்கியமான விஷயம். ஸ்லோவாக போகலாம், ஸ்டடி பண்ணி அப்படியே போகலாம் கொடுங்க, நல்லா மூமெண்ட்டு கொடுங்க. மூமெண்ட் டிலே பண்ணாதீங்க, நல்லா மூவ் பண்ணுங்க. ஃப்ரீயாக இருக்கு இல்லையா, டிலே. அதாவது எப்படி ட்ரைவ் பண்ணாலும் வண்டியை ஓடிக்கிட்டே இருக்கணும். யாராவது முன்னாடி வந்தாங்கன்னா மட்டும் நீங்கள் அப்படியே ஸ்லோ பண்ணி நிறுத்துகிற மாதிரி இருக்கணும். மற்றபடி வந்து வண்டி வந்து அந்த ரன்னிங்கில் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து பின்னாடி வரவங்களுக்கு வந்து எந்த கஷ்டமும் இருக்காது. ஏன்னா உங்கள் வண்டி ரன்னிங்கில் இருக்கிறதுனால ஒன்று அவங்க ஓவர்டேக் பண்ணி போய்க்குவாங்க, இல்லைன்னா வந்து சைடில் போயிடுவாங்க. லெஃப்ட்டில் அவங்க லைட்டாக லெஃப்ட் கொஞ்சம் லைட்டாக வாங்க, அவரை விட்டுருங்க, லைட்டாக வாங்க. ஓகே, ஸ்லோவாக போயிட்டே இருக்கும். ஸ்பீட் பிரேக் வருது, லைட்டாக ஸ்லோ பண்ணி. ஸோ அந்த டியூனிங்ஸ் வந்து இன்றைக்கி நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். வந்து எந்த ட்ராக்கில் ட்ரைவ் பண்ணணும்,
ஸோ எப்படி வந்து ஓவர்டேக் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஓவர்டேக் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஆன் பண்ணிட்டு போகணும். என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஹலோ, குட் மார்னிங். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கோயம்பேடு ரோடு போயிட்டுருக்கோம். ஸ்லோ பண்ணுங்கள் அவர் போய்கிட்ட விட்டுருங்க. கோயம்பேடு ரோட்டில் வந்து ட்ரைவ் பண்ண போகிறோம் மறுபடியும். ஸோ எப்படி இருக்குது உங்களுக்கு, கண்ட்ரோல்ஸ்லாம் நல்லா வந்திருக்கா? பரவாயில்ல, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இன்னைக்கு. ஓகே பயப்படாதீங்க, தைரியமாக விட்டுங்க. கோயம்பேடு ரூட்டுக்கு சொன்னோடனே கொஞ்சம் பயம் வந்துருச்சு. பயப்படாதீங்க ஏறுங்க. ஸோ வந்து டிரைவிங் வந்து நல்லாயிருக்கும் அது. பட் என்ன ஒரே விஷயம்னா கொஞ்சம் மல்டி டாஸ்கில் ஓட்டுனா கேர்ஃபுல்லாக ஓட்டணும். அதுதான் ஸ்லோ போகலாம். அப்படியே போயிட்டே இருங்க. போகலாம், பிக்கப் உடனே பிக்கப் பண்ணி போயிட்டே இருங்க. ஈஸியாக வந்து ஓட்ட முடியும், ஒன்றும் கஷ்டம் இல்லை. நான் அப்படியே உங்களுக்கு அழகாக உங்களுக்கு ஃபாலோ பண்ணி சொல்லி கொடுக்குறேன். அது அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கனாலே போதும். போகலாம், ஸ்பீடாக போகணும். கொஞ்சம் அதாவது ரன்னிங்கில் இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை ஓடிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வாங்க. அதை ஸ்லோ பண்ணாமல் ஓடிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கணும். ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க. நம்ம அங்கே ரைட் ஆமாம், கொஞ்சமாக ரைட் சைடு போங்க. வருதா? போனதுக்கப்புறம் ஸ்லோவாக செக் பண்ணிவிட்டு மெதுவாக ரைட் அப்படியே திரும்பி போகலாம். கொஞ்சமாக ரைட் திருப்புங்க. போகலாம், ரைட் திருப்புங்க. நல்லா திருப்புங்க. ஸ்லோ பண்ணி போகலாம். இந்த மாதிரி யாராவது உள்ளே வரும்போது பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ரைட்டாக ஸ்லோ பண்ணிவிட்டு அவங்க போனாலும் போட்டோம், பரவாயில்ல. அதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம். ஏன்னா அவர் வந்து எதையுமே பார்க்காம வந்துட்டுருக்காரு. நிறைய பேர் பண்ணுற ஒரே விஷயம் என்னென்னா எதுவுமே பார்க்க மாட்டாங்க, அப்படியே வந்துட்டுருப்பாங்க. நம்ம திருப்பணும்னு தெரிஞ்சும் வந்துட்டுருப்பாங்க. அதான் சொல்ல வரேன். அதெல்லாம் தான் நம்ம பார்த்து ஓட்ட வேண்டியிருக்கும். ஸோ இப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் இந்த வலசரவாக்கம் ரோட்டில் போய் டச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அந்த கோயம்பேடில் டச் பண்ணுற ரோடு இது. ஸோ சைடில் போகிற ரிங் ரோடு, இந்த ரிங் ரோடு வழியாக உள்ளே போயிட்டு மெயின் ரோடை மறுபடியும் டச் பண்ண போகிறோம். ஸ்லோ டவுன் பண்ணி ஆன் பண்ணி போங்க. டென்ஷன் இருக்குது, ஆன் அடிச்சு போகலாம். ஸ்லோ பண்ணிட்டு ஸ்லோ பண்ணி போகலாம். கொடுங்க, ஆக்சிலேட்டர் நல்லா கொடுங்க. தைரியமாக ஓட்டுங்க, பயப்படாது. ஃப்ரீயாக ஓட்டுங்க, ஈஸியாக ஓட்டிடலாம். அப்படியே நான் உங்களுக்கு அழகாக ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் அப்படியே ஓட்டிகிட்டே இருந்தீங்கனாலே போதும். பிஃபோராகவே நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஒரு ரொம்ப ஈஸியாக வந்து உங்களால் ஃபோக்கஸ் பண்ணி ஓட்டக்கூடிய ஒரு ரோடு தான் அது. இன்றைக்கி ஒன்றும் அவ்வளோ டிராஃபிக் இருக்காது, ஏன்னா சாட்டர்டேன்றதுனால ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்கும். ஸ்லோ பண்ணி மெதுவாக ஸ்ட்ரைட்டாக போகணும். ஆன் அடிச்சுக்கோங்க. போகலாம், கொஞ்சம் ஸ்பீடு. ரெடி பண்ணிப்போம். மிடில் போகணும். ரைட் ஆன் அடிங்க. போகலாம். ஸோ வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மறுபடியும் நாங்கள் அந்த கோயம்பேடு மெயின் ரோட்டில் டச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அந்த லெஃப்ட்டு திரும்பினோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லெஃப்ட் ரைட் திரும்பும்போது உங்களுக்கு மெயின் ரோட் டச் ஆகும் கோயம்பேடு. ஸோ அந்த ரோட்டில் தான் ஃபுல்லாகவே சொல்லி கொடுக்குறோம். ஏன் அங்கே கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு மல்டி டாஸ்காக இருக்கும். எல்லாருமே எல்லா சைட்லேருந்தும் வருவாங்க. லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு ஸ்லோ பண்ணி மெதுவாக ஷார்ட்டாக திருப்பணும். ஸோ அதெல்லாம் தான் பார்த்து ட்ரைவ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால தான் மெயினாக அங்கே கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். ஸ்லோவாக இது ஹார்ட் போய்க்கிறோம். அது போனதுக்கப்புறம் நீங்கள் போங்க. எஸ், ஸ்லோவாக அப்படியே சரி பண்ணிக்கலாம். போகலாம். நடுவில் போங்க, கொஞ்சமாக ஸ்லோவாக அப்படியே போகலாம். பிக்கப் பண்ணிக்கோங்க. எஸ், குட். அப்படியே லெஃப்ட் சைடு. அவ்வளோதான், சூப்பர். அப்படியே சரி பண்ணி போயிட்டே இவ்வளோ தான், ஈஸி. இந்த கண்ட்ரோல்ஸ் மெயினாக பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். எங்கே ஸ்லோ பண்ணணும், எங்கே மறுபடியும் பிக்கப் பண்ணிக்கணும். காலியாக இருக்கிறதுல போயிட்டே இருக்கணும். ஏன்னா வண்டி வந்து தான் ஸ்லோ பண்ணணும்.
அவ்வளோதான், ஈஸி. லெஃப்ட் சைட்லேயே போங்க. இந்த லெஃப்ட் சைட் ட்ராக்லேயே போகணும். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லெஃப்ட் லைட்டாக லெஃப்டாக நம்ம சைடில் இடம் இருக்கும்போது இந்த சைடு தள்ளி வந்துடுங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். லெஃப்ட் லைட்டாக நம்ம சைடில் கேப் அதிகமாக இருந்தால் வந்துடுங்க. போகலாம். இங்கே ரைட்டு. இந்த ரைட்டு திரும்பி அப்படியே ஒய்டாக திரும்பணும். அந்த இடத்துல கொஞ்சம் அந்த கார் போட்டு பாருங்கள். அதேமாரி போயிட்டு ஸ்லோவாக அப்படியே ஒய்டாக மெதுவாக வண்டி வரும் பார்த்து ஸ்லோ பண்ணி போங்க. ஸ்லோ பண்ணி மெதுவாக போங்க. மெதுவாக திருப்ப ஆரம்பிங்க. எஸ் போகலாம் போங்க. இங்கே பார்த்து போயிட்டே இருங்க. குட். அப்படியே சரி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சின்ன ரோட்டில் தான் ட்ரைவ் பண்ணுறாங்க. இந்த சின்ன ரோடு உங்களுக்கு தெரியுதா? ரொம்ப சின்ன ரோடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு வந்து கொஞ்சம் சரியாகவே இல்லை. ஸ்லோ லைட்டாக ஸ்லோ ஆன் அடிச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆன் அடி, கொஞ்சம் ரைட்டில் போங்க. லைட்டாக கொஞ்சம் ஸ்பீடாக போங்க. கொஞ்சம் லைட் ஸ்பீடாக ஏற்றுங்க. ஆக்சிலேட் கூட நல்லா கொடுங்க. ஆன் அடிங்க லைட்டாக. போகலாம். ஸோ இந்த ரோடு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு இந்த ஃபுல்லாகவே ரோடு ஒர்க் நடக்கிறதுனால சின்ன ரோடாகவும் இருக்குது. அதில் வந்து பேலன்ஸ் பண்ணி ஓட்டுறது கொஞ்சம் கற்றுக்குறாங்க. ஏன்னா பிகாஸ் எனிவே நம்ம ரோட்டில் வந்து நிறைய ரோடு இப்படி தான் இருக்கும் சென்னையில். கொஞ்சம் ஸ்பீடாக போங்க. ஸோ வியூவர்ஸ் நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி வந்து எல்லாமே நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுக்குறோம். ஸோ லாங் ட்ரிப்பு கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதனால் வந்து ஈஸியாக அவங்களால பேலன்ஸ் பண்ணி ஓட்டவும் முடியும். ஸோ அதுக்கேற்ற ஒரு ட்ரைனிங் தான் இது. ஏன்னா பிகாஸ் வந்து இங்கே லெஃப்ட் திரும்பணும். லெஃப்டில் இண்டிகேட்டர் போடுங்க. லெஃப்ட் சைடு கொஞ்சம் மிடில் போகலாம். நீங்கள் ஸ்லோ பண்ணி போகலாம் லெஃப்ட்டு. ஸோ இப்போ தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வடபழனி ரோட்டில் ஜாயின் பண்ண போகிறோம். இங்கே லெஃப்ட்டு போகலாம். ஸ்லோவாக திருப்ப ஆரம்பிங்க. ஸ்லோவாக திருப்புங்க. ஓகே போகலாம். சரி பண்ணி போயிட்டே இருங்க. போங்க. ஈஸி. போங்க. ஜாலியாக ஓட்டுங்க. ஸோ வந்து ஏன் இந்த மாதிரி வந்து பேலன்சிங் வந்து கரெக்டாக வந்து அவங்க பண்ணோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ப்ராப்பராக சொல்லி கொடுத்து ஓட்ட வச்சிட்ருக்கோம். மெயினாக வந்து இந்த லெஃப்ட் ரைட் திருப்புறது, ரெண்டாவது வண்டியை ஸ்லோ பண்ணுறது, ஸ்டேரிங் கண்ட்ரோலு, இந்த ட்ராக் டு ட்ராக் சேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாமே கவர் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதே வந்து அவங்களுக்கு பேலன்சிங் எல்லாமே ஈஸியாக வந்துடும். கொஞ்சம் மிடில் போங்க. கொஞ்சம் மிடில் சூப்பர் போகலாம். போயிட்டே இருங்க. அப்படியே கொஞ்சம் லைட்டாக நீங்கள் நகர்த்தி விட்டு போயிட்டே இருங்க. அவ்வளோதான். சூப்பர். ரைட் சைடில் இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க. அதே ஸ்லோ ரைட்டில் வண்டி வருது. ஸ்லோ ரைட்டில் திரும்பும்போது அந்த ரைட் சைடு மாதிரி லைட்டாக கவனிக்கணும். வண்டி எங்கே வருது. போகலாம். போயிட்டு திருப்போம். இந்த ஆட்டோ போகிறான் பாருங்க. பின்னாடியே போகும். திருப்பம் மெதுவாக திருப்பம். சூப்பர் மெதுவாக. அவ்வளோதான். சரி பண்ணிக்கோங்க. குட். எக்ஸலண்ட். இப்படி தான் திருப்பம். எல்லாரும் மாதிரி நீங்கள் அப்படியே ஓட்டிகிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு முன்னாடி போகிறாங்க இல்லையா வெஹிக்கிள்ஸு, அதை ஃபாலோ பண்ணி அப்படியே போயிட்டே இருங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் லெஃப்ட்டு இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க. ஆட்டோ திருப்பா இருப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் ஸ்லோ பண்ணி ஆன் அடிச்சு மெதுவாக திருப்புங்க. சரி பண்ணுங்க. அப்படி சரி பண்ணுங்க. பார்த்து போகலாம். அப்படியே பரவாயில்ல, விடுங்க. ஃப்ரீயாக விடுங்க. கேட்பாங்க. ஸ்டடி பண்ணணும். எல்லா சைடும் வருவாங்க நம்ம பீப்புள். அதாவது ரைட்டில் தான் ஓவர்டேக் பண்ணணுங்கிற ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்படி தான் வருவாங்க. அதான் மல்டி டாஸ்க்கு. அதெல்லாம் தான் நம்ம இப்போ கற்றுக்கணும். இந்த சைடில் ஒருத்தர் வந்தாருன்னா அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஸ்லோ போங்க. போகலாம். சரி பண்ணிக்கோங்க. ஆன் அடிச்சுக்கோங்க. ஆன் அடிங்க. லெஃப்ட் அவங்க ரைட்டாக போகலாம். ஸோ பாட்டி அம்மா பெருக்கிறத மட்டும் தான் பார்க்குறாங்களே தவிர வண்டி வருதுங்கிறத கவனிக்கிறதே இல்லை. இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ண முடியும்? நிறைய பேர் இப்படி தான் தப்பு பண்ணுறாங்க. ரோட்டில் வந்து என்ன டைம் என்ன பண்ணணுன்றது தெரியாது. ரைட்டு. ஸோ வியூவர்ஸ் நீங்கள் பாருங்கள், ரெகுலராக வீடியோஸ் ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸோ ட்ரைனிங் நாங்கள் ரொம்ப ப்ராப்பராகவும் சொல்லி தருவோம். தேங்க்யூ வியூவர்ஸ்.